ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது ஒரு செழிப்பான ஒரு மரத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த மரம் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு, செழித்து இருந்தது, ரொம்ப இலை பச்சையா இருந்தது, கொழு கொழுன்னு இருந்தது. ஆண்டவர் அதில் கனியை தேடி போனார். அதில் ஒரு பசி ஆற்றுவதற்கான ஆகாரம் கிடைக்கும், பசி ஆற்றுவதற்கான பழங்கள் கிடைக்கும். ஆனால் போனபோது இலைகளை அன்றி கனி எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த மரத்தை கர்த்தர் சபித்தார். அந்த மரத்தை கர்த்தர் சபித்தார். அந்த சாபம், அந்த சபித்தது அந்த மரத்துக்கு பலித்தது. அந்த மரம் பட்டு போனது. வேதம் சொல்லுகிறது, அந்த அத்தி மரம் பட்டு போனது. சாபம் நம்மளை பட்டு போக பண்ணும். சாபம் நம்மளை வனாந்தர மார்க்கமாய் கொண்டு போய் சேர்க்கும். சாபம் தரித்திரத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். சாபம் நம்முடைய செழிப்பை அகற்றி வறட்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ ஆண்டவரே நம்பிக்கை வைக்கலைன்னா, நீ மனுஷனையோ உன பொருள் மேல நம்பிக்கை வச்சேன்னா உனக்கு சாபம். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம்.